நம்ம ப்ரௌனி ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணி இன்னையோட 4 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த 4 டேஸில் பார்த்தீங்கன்னா 77 கேஜி வரைக்கும் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸ்டில் நமக்கு வந்து 1 டே பெண்டிங் இருக்குது. நாளையோட ஆஃபர் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ ஆஃபர் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டில் நமக்கு வந்து 1 டே பெண்டிங் இருக்கனால நமக்கு 100 கேஜி வரணும் நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரௌனி ஆர்டர் வந்து நிறைய பர்த்டே கேக்லாம் வந்துருந்துச்சு. அவங்க வந்து நிறைய கஸ்டமைசேஷனில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வந்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டெக்கரேஷன்லாம் கேட்டிருந்தாங்க. நானும் வந்து சரி கொடுத்ததிலே கொடுக்க வேண்டாம், நம்ம வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு. ஸோ உங்கள் ரேட்டிங் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் பேக்கிங் பாக்ஸ் வாங்குறதுக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற மாதிரி இல்லை. அதனால் நான் ஆல்ரெடி வாங்குற இடத்துக்கே போயிட்டு பேக்கிங் பாக்ஸெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான நொங்கு பால் வந்து ஒரு 20 ருபீஸில் வந்து வாங்கிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து வேலையே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம போய் கட் பண்ணி அதை வந்து பேக் பண்ணுறது தான் வேலை. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீ கேக்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு என் ஒய்ஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமைசேஷன்லாம் வந்து பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ப்ரௌனி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன், உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது கோயம்புத்தூர் மட்டும் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அது போக ஹெல்த்தி குக்கீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், மில்லட் குக்கீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி எல்லா பேஸ்ட் ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/2 கேஜி பார்த்தீங்கன்னா 399 கொடுத்துட்ருக்கோம், 1/4 கேஜி 199 கொடுத்துட்ருக்கோம், 1 கேஜி பார்த்தீங்கன்னா 899 கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் எக்ஸ்டெண்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது கடையை வந்து ரீசெண்டாக வந்து டெம்பரரி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து சில பேர் வந்து சொல்கிறது எனக்கு வந்து காதுபட வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக எந்த வேலையும் வச்சுக்காமல் இது ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிரந்தரமாக வேலை எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து என்னென்னா அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நிரந்தரமாக ஒரு தொழில் அமைச்சுக்குப்பான்னு சொல்லுங்கள், அது அக்செப்டபுளாக இருக்கும். நிரந்தரமாக வேலையை ஒன்று அமைச்சுக்குப்பான்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக யாருக்குமே அது அக்செப்டபுள் ஆகாது. வேலை என்றைக்கு வேணாலும் போகலாம். ஆனால் நிரந்தரமாக ஒரு தொழிலை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது என்றைக்குமே நினச்சி நிற்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை லீட் பண்ணுங்கள்.